Okay, students, good morning. Transportation ப்ராப்ளத்தில் லாஸ்ட்டு சம் வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா வாம் மெத்தட் முடித்தோம், மோடி மெத்தட் பார்த்தோம். மோடி மெத்தடில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டுக்கு வாங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப்புக்கு வாங்க, ப்ராப்ளத்தில் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டாபிக் வந்து அன்பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். ஸோ லாஸ்ட் சம் வரைக்கும் நம்ம வந்து பேலன்ஸ்டு டிபி பார்த்தோம், சப்ளையும் டிமாண்டும் பார்த்தோம். ஸோ சப்ளை அண்ட் டிமாண்ட் ஈக்குவலாக இருக்கிறது எல்லாமே நம்ம பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் பார்த்தோம். இப்போ அன்பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, the given transportation problem is said to be unbalanced if summation ai not equal to summation bj. இங்கே சம்மேஷன் ஏஐயும் சம்மேஷன் பிஜேவும் என்ன மீனிங்னாக்கில் டோட்டல் சப்ளை அண்டு டோட்டல் டிமாண்டு, அதான் இங்கே வேர்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். if the total supply is not equal to the total demand, இங்கே சப்ளை அண்ட் டிமாண்டும் வந்து நாட் ஈக்குவல் இருந்துச்சுன்னா அது அன்பேலன்ஸ்டு டிபி. இதில் ரெண்டு கேஸ் இருக்குது. கேஸ் 1ல் சம்மேஷன் I equal to 1 to m ai is less than summation j equal to 1 to n bj. அதாவது if the total supply is less than the total demand, சப்ளை வந்து கம்மியாக இருக்கும், டிமாண்ட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டம்மி ரோ ஆட் பண்ண போகிறோம். அப்போ a dummy source row is included in the cost matrix. அந்த காஸ்ட் மேட்ரிக்ஸில் ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எலமெண்ட்டுக்கும் 0 0ன்னு போட்டு சப்ளைக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸஸ் அமௌண்ட்டோ அதை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். the excess demand is entered as a rim requirement for the dummy source origin, hence the unbalanced TP can be converted into a balanced TP. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமாக கன்வெர்ட் ஆகிக்குது. இப்போ கேஸ் 2ல் பார்க்கலாம். if summation I equal to 1 to m ai is greater than summation j equal to 1 to n bj. இப்போ பார்த்தோம்னா if the total supply is greater than the total demand, இப்போ சப்ளை அதிகமாக இருக்குது, டிமாண்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலான்னா the unbalanced TP can be converted into a balanced by adding a dummy destination. இப்போ ஒரு காலமாக ஆட் பண்ணி அதில் எல்லாமே வித் ஜீரோ காஸ்ட் அப்ளை பண்ணி the excess supply is entered in as a rim requirement for a dummy destination. ஒரு டம்மி டெஸ்டினேஷனை ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு சம் பார்க்கலாம். சால்வ் த டிபி when the unit TP cost demand supplies as given below. இங்கே பாருங்கள், ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்குறான். இதில் வந்து 4 டெஸ்டினேஷன் கொடுத்துருக்குறான், 3 ஆர்ஜின் கொடுத்துருக்குறான், சப்ளை கொடுத்துருக்குறான், டிமாண்டு கொடுத்துருக்குறான். இப்போ பாருங்கள், இந்த சப்ளை ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். 70 ஒரு 50 120 195. இந்த டிமாண்ட்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 215. இப்போ ரெண்டுமே அன்ஈக்குவலாக இருக்குது. அப்போ நம்ம இது வந்து பேலன்ஸ் பண்ணணும். என்ன பண்ணலாம்? அப்போ எங்கே ஆட் பண்ணால் உங்களுக்கு பேலன்ஸ் ஆகும்? எக்ஸ்ட்ரா ஒரு ரோவை ஆட் பண்ணால் உங்களுக்கு பேலன்ஸ் ஆகிடுமா? அதுதான் இங்கே சொல்கிறேன். சொல்யூஷன் பார்க்கலாம். the given TP is unbalanced. கொடுத்துருக்கிற சம் வந்து பார்த்தீங்கன்னா அன்பேலன்ஸ்டாக இருக்குது. என்னது? சம்மேஷன் ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா 215, சம்மேஷன் பிஜே வந்து 195. இப்போ அன்ஈக்குவல். இதை பேலன்ஸ்டாக பண்ணணும். the given TP is unbalanced, so we convert the given transportation problem is balanced. இப்போ என்ன பண்ணலாம்? இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ரா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோவை ஆட் பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணி காட்டணும். இவங்க ரிட்டர்னில் மட்டும் எழுதிட்டு அதை விட்டாங்க, நீங்கள் தனியாக மென்ஷன் பண்ணி எழுதுங்க. பேலன்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா தான் டு அப்ளை வேம் மெத்தடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேம் மெத்தட் அப்ளை பண்ணணும். எக்ஸ்ட்ரா நீங்கள் இதுக்கு முன்னாடி டேபிள் போட்டுட்டு பேலன்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த அலோகேஷனுக்கு வாங்க. டு அப்ளை வேம் மெத்தடுன்னு அப்ளை பண்ணிவிட்டு போட்டு பெனால்ட்டி காஸ்ட்டு கண்டுபிடிங்க, சம்மு போடுங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறமா செகண்ட் அலோகேஷனில் போட்டு இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் கண்டுபிடிச்சி இது வந்து டீஜெனரேட்டா நான் டீஜெனரேட்டா அப்படின்றத எடுத்து எழுதுங்க. அதுக்கப்புறமா சொல்யூஷன் எழுதுங்க, டோட்டல் காஸ்ட் எழுதுங்க. ஸோ 965 டோட்டல் காஸ்ட்டு போட்டிருக்காங்க. இதுக்கப்புறமா ஆப்டிமாலிட்டி டெஸ்ட்டுக்கு வரணும். டு ஃபைண்ட் ஆப்டிமாலிட்டி டெஸ்ட்டு, இது இட்ரேஷன். இங்கேயும் பாருங்கள். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ரோவில் வந்து 2 ஆக்குபைடு செல்லு, செகண்ட் ரோவ்லையும் 2 ஆக்குபைடு செல்லு, தேர்டு ரோவ்லையும் 2 ஆக்குபைடு செல்லு, தென் ஃபோர்த் ரோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் ஒரே ஒரு ஆக்குபைடு செல்ஸ். இப்போ இது 3மே 2 ஆக்குபைடு செல்ஸு. சூஸ் எனி ஒன், எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் பை ப்ரொசீஜர் பிரகாரம்.
நான் வந்து U2 சூஸ் பண்ணிக்கிறேன், நீ U1 சூஸ் பண்ணாலும் சரி இல்லை U3 சூஸ் பண்ணாலும் சரி 0ன்னு போட்டு நீங்கள் சம்ம போட்டுட்டு வாங்க. அப்போ போட்டு சிஐஜே கண்டுபிடிங்க. சிஐஜே கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நெட் எவாலுவேஷன் கண்டுபிடிங்க. நெட் எவாலுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் டெல் ஐஜே கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இவங்க சிஐஜே கண்டுபிடிச்சி முடிச்சிட்டாங்க. we apply Modi method in order to determine the optimum solution. We determine a set of numbers ui and vj for each row and column with ui plus vj equal to cij எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. to occupied cells to start with u2 equal to 0. நம்ம சொன்ன ப்ரொசீஜர் தான் இவங்க வேர்டில் எழுதியிருக்காங்க. next to find the net evaluation கண்டுபிடிக்கணும். நெட் எவாலுவேஷன் வந்து டெல் ஐஜே இந்த ஃபார்மில் தெளிவு எழுதணும். டெல் ஐஜே ஈக்குவல் டு சிஐஜே மைனஸ் யூஐ ப்ளஸ் விஜே. இந்த ஃபார்மில் எழுதி முடிச்சதுக்கப்புறமா டெல் ஐஜே அன்ஆக்குபைடு செல் எல்லாத்துக்கும் நீங்கள் அதாவது நெட் எவாலுவேஷன் கண்டுபிடிங்க. நெட் எவாலுவேஷன் வந்து பாருங்கள், இதுதான் இவங்க ரைட் சைடில் 0 12 -1 0 7 3 5 9 3 இதுதான் நெட் எவாலுவேஷன். இதில் 0வும் வருது நெகட்டிவும் வருது. அப்போ என்ன பண்ணலாம், அந்த கேஸ் 3ல பார்த்தோம்ல அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். சின்ஸ் டெல் ஐஜே லெஸ் தென் 0 த சொல்யூஷன் இஸ் ஆப்டிமம். நமக்கு வந்து சொல்யூஷன் அதாவது சொல்யூஷன் கிடைக்கல. ஏன்னா டெல் ஐஜே வந்து நெகட்டிவ் வருது. இதில் ஒரே ஒரு நெகட்டிவ் இது. சில ப்ராப்ளத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3-4 நெகட்டிவ். அதில் மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூவை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். in the case we go to the next step to improve the total transportation. இப்போ வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். ஏன்னா டிரான்ஸ்போர்ட் டேபிளினுடைய காஸ்ட்டை வந்து நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், அதுதான் சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இது லாஸ்ட் ப்ராப்ளத்தில் எந்த இடத்துல நெகட்டிவ் வருதுன்னு பார்க்கணும். எத்தனாவது del 2 நெகட்டிவ் வருது, சரிங்களா? இதில் ஒரே ஒரு நெகட்டிவ் தான், del 2 -1. இந்த அலோகேஷன்ஸ் பாருங்கள், இது ஆக்குபைடு செல்ஸ். அப்போ del 2 இந்த 11க்கு அந்த 11க்கு அப்புறம் 5 தான் நமக்கு வந்து del 2 எலமெண்ட்டாக காஸ்ட் மேட்ரிக்ஸாக இதை நம்ம பாயிண்டர் பண்ணிக்கணும். அதை பாயிண்டர் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கலாம். இங்கே செகண்ட் இட்ரேஷனு. இப்போ இதை சூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ மேல் நோக்கியோ இல்லை ரைட் ஹேண்ட் சைடோ ஏதோ ஒரு பக்கம் நான் என்ன பண்ணுறேன், இங்கே 5ஆம் நம்பர் 5 del 2 இங்கே தான் நெகட்டிவ் ஸ்டார்ட் ஆகுது. இது ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கணும். இங்கிறது மேல் நோக்கி ஆக்குபைடு செல்ஸை கொண்டு போகணும். அதுதான் நம்ம கடைசி 35 அது இடத்துல நம்ம சூஸ் பண்ணணும். மறுபடியும் அங்கேருந்து ரைட் ஹேண்ட் சைடு வரும் ஹரிஜாண்டலாக. இது அந்த லாஸ்ட் வரைக்கும் எங்கே ஆக்குபைடு செல்ஸ்க்குதோ அது வரைக்கும். மறுபடியும் அங்கேருந்து கீழ் நோக்கி எங்கே ஆக்குபைடு செல்ஸ்க்குதோ அது வரைக்கும். மறுபடியும் அதிலிருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஹரிஜாண்டலாக எங்கே 10 16 இதுலேருந்து மறுபடியும் மேலே ஒரு ஆக்குபைடு செல்ஸ் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண இடத்துல இது ஒரு க்ளோஸ்டு பார்த்து வரைஞ்சிட்டோம். க்ளோஸ்டு பார்த்து வரைஞ்சதுக்கப்புறமா ப்ளஸ்ஸு மைனஸ்னு மென்ஷன் பண்ணணும். எங்கே ஸ்டார்ட் பண்ணியோ அங்கே ப்ளஸ்ஸு, அதுக்கு அடுத்த கார்னர் பாயிண்ட் வந்து மைனஸு, மறுபடியும் அடுத்த கார்னர் ப்ளஸ்ஸு மைனஸ் இப்படி சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணி எழுதி முடிச்சிடணும், சரிங்களா? இப்போ நெகட்டிவ் சைனை மட்டும் எடுங்க. அப்போ பாருங்கள், இங்கே 35 இருக்குதா நெகட்டிவ் சைனு ஆக்குபைடு செல்ஸில் 35, இங்கே 10, வேறு எங்கே நெகட்டிவ் இருக்குது இங்கே 5. இதில் மினிமம், அப்போ மினிமம் ஆஃப் 35, 10, 5. இதில் மினிமம் எவ்வளோ 5 தான். இப்போ அந்த 5 சூஸ் பண்ணிக்கிட்டு ஆக்குபைடு செல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல எங்கெல்லாம் ப்ளஸ் இருக்குதோ அங்கே 5 ஆட் பண்ணிக்கணும். நெகட்டிவ் வர இடத்துல 5 கழிச்சிக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த டேபிளில் 2 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ 2 இதுக்கு முன்னாடி வந்து அன்ஆக்குபைடு செல்ஸ் இருந்துச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இடத்துல ப்ளஸ்ஸாக இருந்ததுனால ஆக்குபைடு செல்லாக மாறிக்குது. அதனால் இந்த டேபிளில் 5 ஆட் பண்ணிக்கிட்டு அடுத்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே நெகட்டிவ் வந்துச்சு, 35ல் 5 கழிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து வந்து ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 35 இருந்துச்சு, இப்போ ஒரு 5 ஆட் பண்ணால் 40 மாறிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கில் அடுத்து நெகட்டிவாக இருக்கும்போது 10ல் வந்து பார்த்தீங்கன்னா 5 போச்சுன்னா 5, எகைன் 60 இருந்தது 65, எகைன் 5 - 5, அதனால் 0 ரிமைன் வந்து முடிச்சிட்டோம். இதுதான் வந்து அந்த 0ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அன்ஆக்குபைடு செல்ஸாக மாறிடுச்சு. இப்போ எகைன் இதே ப்ரொசீஜரில் மோடி மெத்தட் அப்ளை பண்ணுறீங்க. மறுபடியும் சிஐஜே கண்டுபிடிக்கிறீங்க. சிஐஜே கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நெட் எவாலுவேஷன் மோடி மெத்தடில் வந்து நெட் எவாலுவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நெட் எவாலுவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கில் எல்லாமே பாசிட்டிவாக வருதான்னு பார்க்கணும்.
எஸ் நமக்கு கிடைச்சது எல்லாமே பாசிட்டிவ் வருது, ஒரே ஒரு 0 மட்டும் வருது. அப்போ இதுக்கு என்ன சொல்லலாம், del ij greater than or equal to 0 அப்படின்னா தென் த சொல்யூஷன் இஸ் ஆப்டிமம். அப்படின்னா நமக்கு சொல்யூஷன் கிடைச்சது. இப்போ சொல்யூஷன் வந்து கிடைச்சது, பட் ஆனால் ஆல்டர்னேட் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் அப்படின்னு எடுத்து எழுதணும். ஸோ சின்ஸ் del ij is greater than or equal to 0 then the solution is optimum but an alternate solution is exist அப்படின்னு எடுத்து எழுதிட்டு ஒரு இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் எழுதிட்டு டோட்டல் காஸ்ட் எடுத்து எழுதினா போதுமானது. ஸோ இது வரைக்கும் எழுதினாங்கன்னா தான் நமக்கு 10 மார்க்கு.